வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங் A23 கரண்ட் லீக்கேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயோடோலியோ முதல்ல செக் பண்ணும்போது எனக்கு ரிவர்ஸில் 400ம் ஃபார்வேர்டு நான் திருப்பும் போது எனக்கு 1000ம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயோடோலியோ வருது. அப்போ டயோடோலியோ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு டிசியில் செக் பண்ணும்போது எனக்கு வந்து இதில் கரண்ட் லீக்கேஜ் வந்து இருக்குது. எவ்வளோ கரண்ட் லீக்கேஜ் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் பின்னு, அதனால் நமக்கு ஆம்பியர் எடுக்குது. ஃபார்வர்ட் பின் நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து 5 வோல்ட் இருக்கும் போது எனக்கு 60 மில்லி ஆம்பியர் எடுக்குது. 0.060 மில்லி ஆம்பியர். நம்ம வந்து 4.2 வைக்கும்போது 55 மில்லி ஆம்பியர் எடுக்குது. 0.055 மில்லி ஆம்பியர் எடுக்குது. இப்போ நமக்கு விபேடில் லீக்கேஜ் இருந்தால் உங்களுக்கு விபிஹெச்சில் லீக்கேஜும் இருக்கலாம், ஷார்ட்டும் இருக்கலாம். நம்ம அதனால் விபிஹெச்சை செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ஜிங் ஐசி ஷீல்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். சார்ஜிங் ஐசி ஷீல்டு பக்கத்தில் இருக்கிற காயில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து விபிஹெச் காயில். நமக்கு விபிஹெச் செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் ஐசி பக்கத்தில் விபிஹெச்சோட ஏரியா இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா சார்ஜிங் ஐசி கிட்ட இதுதான் நமக்கு விபிஹெச் காயில். இதில் நம்ம வோல்டேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். நான் தெர்மல் கேமராவில் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதில் நான் 4.2 வோல்ட் நான் இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு 700 மில்லி ஆம்பியர் கிட்ட எடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு விபிஹெச்சில் ஷார்ட்டு வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெர்மல் கேமராவில் ஒரு 45-50 டிகிரி கிட்ட போகுது. இந்த இடத்துல என்ன செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிமேட்டிக்கில் செக் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் செக்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. லைட்டிங் செக்ஷனோட ஆனோட் லைனில் ஷார்ட் ஆனால் நமக்கு விபிஹெச்சில் 600-700 மில்லி ஆம்பியர் வந்து எடுக்கும். மேக்ஸிமம் இந்த 2 கெப்பாசிட்டிக்குள்ளே தான் அந்த ஷார்ட் வந்து இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு போர்ட்லேயும் நான் அந்த 2 கெப்பாசிட்டரும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செக்ஷனோட அவுட்புட் லைனில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ். இந்த கெப்பாசிட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கெப்பாசிட்டரோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. 2 கெப்பாசிட்டர் இருக்குது, ரெண்டுமே ஆனோட் லைனில் தான் இருக்குது. அதில் அந்த ஒரு கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கதை உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுதான் ஷார்ட்டு. இருந்தாலும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு வந்து ரொசின் போட்டுட்டு நம்ம வந்து வோல்டேஜை வந்து விபிஹெச்சில் இன்ஜெக்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து மெல்ட் ஆகிறத பார்க்க முடியும். இது வந்து நம்ம வந்து பிளாக் கலராக மாறி இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரொசின் போட்டு தான் பார்க்கணும். இப்போ நான் வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணுறேன். இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அப்போ என்னென்னா எனக்கு இந்த கெப்பாசிட்டர் மேலே தான் ஷார்ட்டு. இந்த கெப்பாசிட்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏன்னா இது லைட்டிங் செக்ஷனோட அவுட்புட் லைனு. கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டர் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா லைட்டிங்கில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து லைட்டிங் செக்ஷனில் உள்ள கெப்பாசிட்டருங்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லைட்டிங் செக்ஷனை நம்ம எடுத்து நம்ம அதிலேருந்து வச்சுக்கலாம். வேறு இடத்துல உள்ள கெப்பாசிட்டர் சைஸ் பார்த்து மேனேஜ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு விபிஹெச்சில் ஷார்ட் போயிடுச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் தான் எனக்கு ஷார்ட்டாக இருந்தது. இதே லைட்டிங் செக்ஷன்லேருந்து நான் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். பக்கத்தில் வந்து பூஸ்ட் காயில், டயோடு எல்லாமே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அப்போ இதுதான் என்னோடய ஆனோட லைனில் உள்ள கெப்பாசிட்டர்ஸ் வேறு ஒரு போர்டில். இந்த கெப்பாசிட்டர் எடுத்து நான் வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளோ பண்ணலை. நான் சால்ட்ரிங்லேயே மேக்ஸிமம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ப்ளோ பண்ண போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் சிபியூ இருக்குது, கொஞ்சம் தெர்மல் டேப்பெல்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் லீக்கேஜ் ரெண்டுமே வந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு விபேட் லைனில் வந்து லீக்கேஜ் இருக்குது. விபிஹெச் லைனில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஷார்ட்டு 600 மில்லி ஆம்பியர் வரைக்கும் எடுக்குது. நம்ம தெர்மல் கேமராவே இதை ஷோ பண்ணதுனால நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் காமிக்குது. பேட்ரி லோ இருக்கிறதுனால நமக்கு இண்டிகேஷன் காமிக்குது. பேட்ரி வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறோன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.